ஜம்மு காஷ்மீரில் குளிர் பனிமூட்டம் காரணமாக வாக்குப்பதிவு மந்தமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கணபதி அளிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு ஜம்மு பகுதியிலே குளிர் காரணமாக காலையிலே மந்தமாகவே உள்ளது. இப்போது நாம் இருக்கும் இடம் மா வைஷ்ணவ தேவி சட்டமன்ற தொகுதி. இது ஒரு மலைப்பாங்கான பகுதி மற்றும் கிராமப்புற பகுதி. இருந்தபோதிலும் எப்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கலாம். தேர்தல் பணிக்காக இங்கே வந்திருப்பவர்கள் பயணம் செய்த பேருந்து அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து உள்ளே வருவதற்கு வாக்காளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. பிறர் இங்கேயே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். காலையிலேயே குளிர் அதிகமாக இருந்ததன் காரணமாக ஒவ்வொருவராக தற்போதுதான் வாக்குப்பதிவு மையத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், தற்போது வாக்குப்பதிவு மையத்துக்கு சென்று அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். முதல் கட்டமாக நமக்கு கண்ணில் தென்படுவது பாதுகாப்பு ஏற்பாடுகள். வாசலிலேயே பாதுகாப்புக்காக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் துணை ராணுவ படையைச் சேர்ந்தவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் இரண்டு பக்கம் வரிசையாக, இந்த பக்கம் ஆண்கள் அந்த பக்கம் பெண்கள் என வரிசையாக வருவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளே முகவர்கள் அமர்ந்து வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரிபார்த்து அவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியிலே மொத்தம் 7 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். மா வைஷ்ணோ தேவி என இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது சட்டமன்ற தொகுதியின் பெயர். இங்கே 7 வேட்பாளர்கள் இருந்தாலும் முக்கிய போட்டி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பல்தேவ் ராஜ் சர்மா மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பூபிந்தர் சிங் இடையே என இங்குள்ளவர்கள் நமக்கு தெரிவித்தார்கள். பிற வேட்பாளர்கள் பலர் இருக்கிறார்கள். அதிலே 4 பேர் சுயேட்சையாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் மற்றும் பாஜகவை தவிர மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரும் இங்கே போட்டியிடுகிறார். ஆங்கிலத்தை தவிர உருதுவிலும் இது எழுதப்பட்டு இந்த வேட்பாளர்கள் பட்டியல் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஹிந்தியிலும் வேட்பாளர் பட்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பாஷைகளை இங்கு உள்ளவர்கள் பேசுவதால் அதற்கான ஏற்பாடுகள் அப்படி செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் இந்த பக்கம் எப்படி வரிசையில் நின்று வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை பார்த்தோம். இது ஆண்களுக்கான வரிசை. இங்கே தற்போது 4 பேர் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். வாக்களிக்க ஒவ்வொருவராக சென்று கொண்டிருக்கிறார்கள். வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள 400 தொகுதிகளில் எப்படி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது என்பதை இந்த மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் சிசிடிவி மூலமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திலும் சிசிடிவி அமைக்கப்பட்டு அந்த சிசிடிவி மூலமாக நேரடியாக இங்கே என்ன நடக்கிறது என்பதை மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் நேரம் செல்ல செல்ல வாக்குப்பதிவு விறுவிறுப்படையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற கிராமப்புற பகுதிகளை தவிர பல்வேறு எல்லைப்புற பகுதிகளிலும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் உன்னிப்பாக நிமிடத்துக்கு நிமிடம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிசிடிவி மூலமாக ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திலும் நடைபெறும் காட்சிகளை அவர்கள் தங்களுடைய கண்ட்ரோல் ரூம் என சொல்லப்படும் அறையில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜாவுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, ஜம்மு மா வைஷ்ணவ தேவி சட்டமன்ற தொகுதியிலிருந்து.